இன்னைக்கு ஒரு சீன கதை உங்களுக்கு சொல்ல போறேன். பழைய காலத்து கதை தான். அது ஒரு சின்ன கிராமம். அது வந்து ஒரு மலை பிரதேசம். எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு குதிரை இருக்கும். போறதுக்கு, வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த குடியானவனுக்கு ஒரு சின்ன குடும்பம். ஒரு பையன், ஒய்ஃபு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவனோட குதிரை காணா போகுது. அப்ப சின்ன கிராமம் தானே. கிராமத்து ஜனங்கள்லாம் ஓடியாந்து, "என்னப்பா இது? உன்னோட ஒரே ஒரு குதிரை போயிடுச்சே!" அப்படின்னு. "நடக்கட்டும்பா, நடக்கட்டும்" அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை இன்னும் 2 காட்டு குதிரையோட சேர்ந்து வருது. கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். "என்னப்பா நல்லா குஷியா இருக்கியா? ஒரு குதிரை போய் 3 குதிரை வந்துருச்சு உனக்கு" அப்படின்னு. இருக்குப்பா, இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குதிரை வந்த வேகத்துல பையன் என்ன பண்றான், அ குதிரையில ஏறி அந்த காட்டு குதிரையில ஏறி அப்படியே போறான். போகும்போது என்ன ஆச்சு, அந்த குதிரை காட்டு குதிரை தானே, அவன அப்படியே கீழ தள்ளி விட்டுருச்சு. கால் உடைஞ்சு போச்சு. கால் உடைஞ்சு போச்சு. மக்களுக்கு ஒரே வருத்தம். "என்னப்பா குதிரை வந்த நேரம் பையனுக்கு இப்படி ஆகி போச்சே" அப்படின்னு. "இருக்கட்டுப்பா, பார்த்துக்கலாம்பா, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் பார்த்து, அந்த ஊர் ராஜா வந்து அ பக்கத்து நாடோட ஒரு யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப என்ன பண்றாரு, எல்லா கிராமத்துலயும் போய் வெட பசங்கள்லாம் புடிச்சிட்டு வாங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து படையில இருக்கணும், அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தளபதி இங்க வந்து எல்லா பசங்களையும் ஒரு இளைஞர்கள்லாம் புடிச்சிட்டு கூட்டு போறாரு. இந்த பையன் வந்து கால் உடைஞ்சு கிடக்குறான். அப்போ மக்கள்லாம் அழுவுறாங்க, "புள்ளைய போயிடுச்சே" அப்படின்னு. அப்போ வந்து, "அப்பா நீ அதிர்ஷ்டக்காரன்டா, கரெக்ட்டு தான். இருக்கட்டும்." அந்த மனப்பான்மை இல்ல, இந்த சகிப்புத்தன்மை ஏத்துக்கணும். நம்ம ஏத்துக்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஏத்துக்கணும். நம்ம வந்து இத வந்து எதனால வருதுன்னு வந்து ரொம்ப ஆழமா கொஸ்டின் பண்ணக்கூடாது. சரி வருது, வந்திருப்போம். இது சொல்லும்போது ஆ பைபிள்ல வந்து புக் ஆஃப் ஜோப்ன்னு ஒரு அருமையான அழகான புஸ்தகம். கதைப்பா அது. அதுல வந்து நெறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வந்து கார்ல் யூங் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. ஆன்சர் டு ஜோப்ன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த கதையிலேருந்து முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யோபு வந்து நெறைய சொத்து, பிள்ளைக பெரிய பணக்காரரா? 7 பசங்க 3 பொண்ணுங்களாம். அ, அ, அவ்வளவு செல்வாக்கா இருந்தாரு. மாளிகை, பெரிய மாளிகை, நெறைய நிலம், ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. அப்ப கடவுள் மேல ரொம்ப பக்தி இவருக்கு. அப்ப சாத்தான் வந்து என்ன பண்ணிச்சான் கடவுள்ட்ட போய், அவன் மட்டும் ஏன் இப்படி நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கான்னா, ஏன்னா நீ நெறைய குடுத்துருக்க எவ்வளவு அவனுக்கு. குடுத்துருக்க? ம். நீ அவன சோதிச்சு பாரு. கட்டாயம் உன்ன விட்டு விலகி போயிடுவான் அப்படின்னு. இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன தெரியும் எனக்கு. அவனுடைய ஒரு ஆழமான பக்தி உள்ளவன், விசுவாசம் உள்ளவன். அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி. அப்படியா? நீ சோதிச்சு பாரு அப்படின்னோனே, சரி சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆ கடவுள் எக்ரி பண்ணிக்கிறாரு. இது என்ன ஆகுதுன்னா, முதல்ல இந்த ஆடு, மாடு, அப்புறமேல ஒட்டகம் எல்லாம் வந்து பெரிய ஏரியாவுல நெறைய சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப வெளிநாட்டிலேருந்து இந்த பார்பேரியன்ஸ் அதில வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு திருடிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு சர்வன்ட் தப்பி பிடிச்சு ஓடியாந்து யோபுட்ட சொல்றான். "ஐய்யய்யோ! பரவாயில்லையே என்ன பண்றது? வேற வழி இல்ல பார்க்கலாம்" அப்படின்ட்டு விட்டுர்றாரு. அப்புறம் பார்த்தா இந்த 7 பையன்கள். பையன்களும், 3 பொண்ணுகளும் அவங்க குடும்பத்தோட பெரிய பையன் வீட்ல ஒரு விருந்துக்கு போறாங்களாம். அ, அங்க போய் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்கும்போது, ஒரு சூறாவளி 4 பக்கத்துல இருந்து அடிச்சு, அந்த வீடு அப்படியே கொலாப்ஸ் ஆயி, டைஃபூன் எல் மாதிரியும். ஆமா எல்லாரும் இறந்துட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இந்த நியூஸ் சொல்றதுக்கு திருப்பி ஒரு சர்வன்ட் ஓடியாந்து சொல்றான் யோபுட்ட. "மாரி எல்லாம் போயிடுச்சு" அப்படின்னு. ம். கடவுள் குடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு. என்ன பண்றது? அப்படின்ட்டு வருத்தமா ஆமா. இருந்திருக்கும். சாத்தான் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் நீ பண்ணி பார்த்துட்ட. அவனுக்கு வேற ஏதாவது ரியலா ரொம்ப கஷ்டமானது ஏதாவது ஒரு சோதனை குடுக்கணும் அப்படின்னு. சரின்ட்டு என்ன பண்ணாரு, ஓகே. அவனுக்கு வந்து உடம்புல வியாதி வருது அவனுக்கு முதல்ல. அப்புறமேல பார்த்தா குஷ்டம் மாதிரி அவனுக்கு. ஆ, எல்லாத்தையும் ஒருத்தரும் கிட்ட ஒருத்தர் வரமாட்டாங்க. கிட்ட வரமாட்டாங்க. ம். அதனால என்ன பண்றாரு, ஆ அப்பதான் கேட்குறாரு, "என்னை ஏன் படைச்சப்பா? எனக்கு தெரியலையே. இருந்தாலும் நீ படைச்ச, நான் எடுத்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு ஒரு ஏத்துக்கிறேன். ஆமா. ஆ. ஒரு
தூரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அப்போ அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட எப்படியாவது இந்த மனுஷன் நம்ம ஏனோ திருத்தணும். என்ன திருத்தணும்? கடவுள் மேலே இவ்வளோ கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை வச்சிருக்கேன், அது வைத்து. மூடத்தனம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவங்க. வந்து இவங்ககிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க. பேசும்போது அவர் சொல்லுவார், அப்போ அவர் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு. நான் என்றைக்குமே அவருக்கு விசுவாசமாக தான் இருப்பேன். ஒன்று வந்து இந்த சகிப்புத்தன்மை. நம்பிக்கை. நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் வேணும் கட்டாயம். ஸோ அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படி. இப்படி ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்ட்ஸை அவரை வந்து எப்படியாவது கடவுள்கிட்டேருந்து பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. நீ பண்ண பாவத்தினால தான் இது நடந்திருக்கும் அப்படின்றாங்க. ம். இல்லை நான் பண்ண ஒரு பாவமும் நான் பண்ணல. அவருக்கு விரோதமாக என்னைக்கும் நடந்துக்கிட்டதில்லை. நான் அவர் மேலே எப்பயுமே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கேன். சொல்லிட்டு ம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போனது உடனே கடவுள்கிட்ட கேட்பாரு, ஏன் என்னை படைச்ச? எனக்கு இன்னும் அர்த்தம் புரியலையே அப்படின்னுவாரு. அதோட அவர் வந்து அவருடைய பக்தி வந்து தெரிஞ்சு போகும் எல்லாத்துக்கும். சாத்தானுக்கு வந்து அப்போ தான் தெரியுது இவர் எவ்வளோ பக்திமான் அப்படின்ட்டு. அப்போ வந்து யோபுட்ட மன்னிப்பு கேட்கும் சாத்தான். கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார், இவனுக்கு திருப்பி எல்லா சொத்தையும் கொடுத்து, எல்லா அனிமல்ஸும் கொடுத்து, பிள்ளைகள்லாம். பிள்ளைகளும் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இது எதுக்கு இந்த கதை எவ்வளோ டீப்பர்னா, மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு சோதனைகள் வரும். இந்த சோதனைகளை வந்து நம்ம ஆழமாக ஏன் அனுப்பிச்சேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அவங்களாம் இதுதான். அவங்க அவங்க வந்தது வந்து இவனுக்கு வந்த துன்பத்தை விட அவங்க வந்து சொல்கிறது தான் பெரிய துன்பமாக இருக்குது. நான் என்ன நல்லா தானே இருந்தேன், ஏன் கடவுள் சோதிக்கிறேன்னு வந்து நான் கேட்க போகிறதில்ல என்றைக்கும். நீ அதான். வந்து இது மாதிரி என்கிட்ட கேட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த 2 கதையிலேருந்தும் நம்ம எடுத்துகிட்டு போக என்னன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் அக்செப்ட் பொறுமை பண்ணிக்கணும். வேணும். பொறுமை வேணும். இப்ப நம்பிக்கை வேணும் ஆமாம். கடவுள் மேல. இதுவும் வரும், எதுவும் இதுவும் வரும், போயிரும். எல்லாம் கடந்து போகும். போயிடும். கடந்து போயிடும். ம். ஓகே. இந்த வாரம் நீங்க யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, உங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குதா, அருமையாக நடக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் வேண்டுறோம், வாழ்த்துறோம். இதில் நிறைய பேர் நம்மள உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம், தனிமையில் வாடுவோம், ஏங்கி இருப்போம். இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம், சக்தியும் பலனும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம வாழ்த்துவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?